ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சங்கர் பார்ட்டினுடைய அட்வான்ஸ் நாலேஜினுடைய அட்வான்ஸ் பார்ட்டினுடைய பார்ட் நம்பர் 4 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோனுடைய டாபிக் தலைப்பு என்ன அப்படின்னா, சங்கர் பார்ட்டு 4, அதாவது சத்திய யுகம் 2 கோடி, திரேதா யுகம் 10 கோடி, துவாபர யுகம் 33 கோடி அப்படின்னு நம்ம இன்னைக்கு இது சம்பந்தமான ஒரு வீடியோ நம்ம சொர்க்கம் பற்றி, சத்தியுகம் திரேதாயுகம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டாபிக், இந்த தலைப்பு சம்பந்தமாக நம்ம பேசுறதுக்கு முன்னால் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி நம்ம கொடுத்து பேசிடுவோம். 1936 2036 வரை பரமாத்மா சிவத்தந்தை குழந்தைகளை சந்தித்து அவர் சொல்லக்கூடிய அந்த முரளியில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஏழைகளின் பங்காளன், நான் ஏழைகளுக்காக தான் இந்த உலகத்துக்கு நான் வரேன், ஏழைகள் என்னுடைய 2 கண்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்றது போல ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சார்ந்தவங்க. 35-36 வகையான போஜனங்கள் கடவுளுக்கு பிரியமானது, கடவுளுக்கு உகந்தது அப்படின்னு சத்தியத்தின் பாதையை மிக தொலைவுக்கு கொண்டு போயிருப்பாங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள். கடவுளுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குமா, இது கடவுள் சொல்வாரா என்கிற எண்ணமே இல்லாம செய்யக்கூடிய செயல்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ளவங்க செய்திருப்பாங்க. நீங்க அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துக்கு நீங்க பாருங்க, கடவுளுக்குன்னு ஒரே ஒரு கதி இருக்கும், ஒரு இருப்பிடம். அதுல இருந்து குழந்தைகளுக்கு சத்தியத்தின் பாதையை தந்தை பேசுவார். அங்க அத்தியாத்மியில இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே சிமெண்ட் தரையில உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு வகைகள் ரேசரிசி சோறும் ஒரு காய்கறிகள் போட்ட ஒரு சாம்பார் சாதம் தான் வச்சு சாப்பிடுவாங்க. சைடிஸ் கூட வைக்க மாட்டாங்க. இங்கு ஸ்ரீமத் மற்றும் 5 நாள் வகுப்பு தந்தை கொடுக்க சொல்லி எப்பேற்பட்ட விஐபிகளாக இருந்தாலும் கூட ஸ்ரீமத் என்கிற ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்ணல அப்படின்னா தந்தையை மீட் பண்ண முடியாது கம்பில்ல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான பியூ வாணி கற்றுக் கொடுத்து வழிநடத்தப்படும் ஒரு ஆன்மீக இயக்கம் தான் அத்தியாத்மிக். ஆனா பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல என்ன நடக்குது அப்படின்னா, செலிபிரிட்டி இருக்கிறாங்கல்ல, விஐபிஸ் இருக்கிறாங்கல்ல, சினிமா துறை சினி ஃபீல்டை சார்ந்தவர்களை இன்வைட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஆத்மாவுக்கான ஒரு கிளாஸ் மட்டும் எடுக்கிறாங்க. தாதிகளோடு பாபாவோடு அவங்க மீட் பண்ணி ஒரு செல்ஃபி போட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில். எல்லாரையும் சமநோக்கு பார்வையில பார்க்கக்கூடியவர் சிவத்தந்தை. ஆனா ஒரு கண் வைத்து 800 கண் இறைவன் பார்ப்பார் என்கிற ஒரு தவறுதலான ஒரு வாழ்க்கை நடைமுறையை கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு ஆன்மீக இயக்கம் தான் பிரம்மகுமாரிகள் இயக்கம். ஏன்னா கடவுள் ஒரு கன்னியாஸ்திரியின் உடலில் சிவஞானம் கற்பிக்கிறார் என்கிற ஒரு விந்தையான ஒரு முறையை அறிமுகம் செய்தவங்க தான். ஏன்னா தந்தை சொல்லியிருக்கிறாரு, கருமேந்திரங்கள் ஓய்ந்த குடும்ப இல்லற வாழ்க்கை முறைகளை துறவு கண்ட நபர்கள் மூலமாக தான் இறைவன் இந்த உலக ஞான படைப்பை தந்தை தாய் மூலமாக இறைவன் படைத்தார். இப்போ சத்குருன்னு சொல்லக்கூடிய டீச்சர் வேஷத்துல இறைவன் இருக்கிறார். ஆனா உலக பாடுகள், பெண்களுக்கான பாடுகள் நிறைந்த ஒரு கன்னியாஸ்திரி உடல்ல கடவுள் பிரவேசமாகி ஞானம் கொடுக்கிறார் என்கிற ஒரு நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல உள்ளவங்க. தந்தையே சொல்றாரு முரளியில, 5000 பேருக்கு அதிகமாக இருந்தால் நான் எப்படி அவங்களுக்கு திருஷ்டி கொடுக்கறதுன்னு பரமாத்மா பரமபிதா கேட்கிறாரு. ஆனா பாப்தாதா மிலன்ங்கிற பேர்ல பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு டேட்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்றாங்க. கிருஷ்ணர் இருக்கிறாங்க, மற்ற தேவி தேவதைகளுக்கு அவங்க காலத்திற்கு உட்பட்டவங்க. ஆனா காலத்திற்கும் அப்பாற்பட்டவர் சிவத்தந்தை. அவர் எந்த டேட்டும் அவர் கொடுக்கறது கிடையாது. அவரு உலகப்புறமான விஷயங்களை மறந்து 100 வருட சங்கம யுகத்துக்காக இந்த ஞானத்தை அவர் அருள்றாரு. ஆனா இந்த விதிமுறைகள் தெரியாது ஒரு வித்தியாசமான கோர்வையில ஞானத்தின் பாதையை கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் அத்தியாத்மிக்ல சொல்லுவாங்க, சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான சூழ்நிலையில இரவு பகல் இருக்குது. இந்த நட்சத்திரங்களை பண்ணும் அப்படின்னா இரவும் இருக்குது பகல்லையும் இருக்குது. ஆனா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கக்கூடியவங்க இரவில் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரிதான் ஜொலிப்போட தென்படுறாங்க. அந்த இரவுல ஞான சந்திரனை மறைச்சிடுறாங்க. ஆனா அத்தியாத்மிக ஆன்மீக இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பகலில் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி தன்னை மறைத்து ஞான சூரியனான தந்தையை வெளிப்படுத்துறாங்க.
இவ்வளவு காலங்கள் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 50 வருடங்கள் இருந்த பிறகும் சங்கர் பார்ட்டிக்கான துளி ஞானங்களை கூட வெளிப்பகட்டான நிலையில ஆத்தியாத்மிக ஆன்மீக ஆசிரமத்தை சேர்ந்தவங்க வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனா பிரம்மகுமாரிகள் எவ்வளவு மீட்டிங், எவ்வளவு கல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ், எவ்வளவு விஐபியை இன்வைட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதிலேயே தெரிந்து கொள்ளலாம். 1969க்கு முன்னாடி வரையிலும் பிரம்மபாபா சரீரத்துல தந்தை சிவத்தந்தை வரும்போது அந்த அளவுக்கு பரப்புதல்கள் நடக்கல. அதே போல ஆத்தியாத்மிகளை இறைவன் உருவாக்கி கொடுக்கறது இல்ல. ஏன்னா 30,000-40,000 பேர் கொண்ட பாப்தாதா மிலன்களை இறைவனுமே ஊக்கப்படுத்துறது கிடையாது. ஏன்னா 30,000-40,000 பேருக்கு தந்தையே சொல்றாரு, இத்தனை ஜனங்களுக்கு ஒரே நேரத்தில் என்னால் திருஷ்டி கொடுக்க முடியாது அப்படின்னு இறைவன் சொல்றார். சரி, அப்போ இதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ள வேணும், இறைவன் ஏழைகளின் பங்காளன்னு சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, நான் உங்க கூடவே இருக்கிறேன், உங்களுக்காகவே நான் அந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறேன், கடைசியில உங்க கூடவே நான் உங்களை வழி நடத்தி உங்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை காட்டிட்டு தான் நான் மீண்டும் பரந்தாமத்துக்கு நான் போவேன், நான் உங்களோடவ தான் இருப்பேன் அப்படின்னு தந்தை அத்தியாத்மிக்கில் இன்றும் ஞானம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் என்ன சொல்றீங்க, 2017க்கு பிறகு தந்தை என்ன பண்ணிட்டாரு, மீட்டிங் எதுவும் நடக்கல, இப்போ தந்தை ரிவிஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்போ இன்னும் கேட்டீங்கன்னா இறைவன் அவர் வந்த வேலை முடிஞ்சிட்டு காணாம போயிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது எதுவுமே உண்மை கிடையாது. தந்தை இப்போதும் வந்து கொண்டு இருக்கிறார். அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவுகளாக பார்க்க போறோம். சரி, நம்ம இப்ப வீடியோக்காக போகலாம். இது தந்தையே வெளிப்படையாக சொன்னது. ஏன்னா தந்தை இப்ப சத்குருவாகிய டீச்சர் வேடத்துல தந்தை நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தந்தை இந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் சொன்ன ரகசியங்களை நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்தது பெரிய விஷயம் கிடையாது. இனி நான் சொல்ல போற அந்த ரகசியத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளணும். இது தெரிந்து கொண்டால் நீங்க உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்ததற்கான ஒரு நிலை உருவாகி போயிடும். வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக், என்ன தலைப்பில் நம்ம பேச போறோம் அப்படின்னா, சங்கர் பார்ட்டி 4ல சத்யுகம் 2 கோடி, திரேதா யுகம் 10 கோடி, துவாபர யுகம் 33 கோடி. இந்த டாபிக்ல நம்ம பேச போறோம். வீடியோக்கு போகலாம். பார்ட் நம்பர் 3ல ராணி தேனியும் 9 லட்சமும் சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு நான் என்னுடைய ப்ரீவியஸ் லாஸ்ட் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன் போன வாரம். அந்த வீடியோ பதிவிலே நீங்க பார்க்கலாம். ஃபைனலா அவங்க ஒரு 4.5 லட்சம் பேர் சேர்ந்து அவங்க பனிப்பாறைகள்ல அவங்களுடைய உடல்கள் பதப்படுத்தப்பட்டு அதன் பிறகு அந்த உடலுக்குள்ள கன்சன்காய் உடலுக்குள்ள அவங்களுடைய ஆத்மா பரந்தாமத்துக்கு போயிட்டு சூட்சும ஒளி உடலோட ஒரு வெண்மை நிறமான ஒரு உடல்ல தோற்றமளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோ நான் கொடுத்திருந்தேன். ராணி தேனியும் 9 லட்சமும். சரி, அந்த வீடியோ பதிவுகள் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்காக நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா கொடுத்துட்டோம். இன்னைக்கு இந்த சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உலக அழிவை பார்த்துட்டு சொர்க்கம் எப்படி இருக்கும் என்கிற ரகசியத்தையும் நம்ம இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். சரியா? இது அத்தியாத்மிக்கில ரொம்ப பிரகாசமாக அனைத்து ரகசியங்களுமே கடைந்து எடுத்து அதன்ல வரக்கூடிய எசன்ஸ், அதனுடைய அந்த அவுட்புட்டை இறைவன் அழகா ஞானத்தை கொடுத்திருப்பாரு. அத்தியாத்மிக்கில இந்த ரகசியங்கள் யாரு தெரிந்து கொண்டாங்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கமே நிரந்தரம். சரி, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சிவபிரான் அந்த காலத்துல மட்டும் கிடையாது, இந்த காலம் வரைக்கும் 1936 இருந்து இந்த 2036 வரைக்கும் தந்தை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா 100 வருடம் மகா சங்கம யுகம். அது 1936 இருந்து 2036 தந்தை சொல்லி இருக்கிறாரு. இது திட்டவட்டமாக அத்தியாத்மிக்கில உள்ள ஆத்மாக்களுக்கும் தெரியும், பிரம்மகுமாரிகள் இருக்கக்கூடிய தேவதை ஆத்மாக்களுக்கும் தெரியும். சரி, அப்போ இந்த அழிவுகள் எப்படி எப்படி நடக்குங்கிறத தந்தை அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் 1969ல பிரம்மான்னு சொல்லக்கூடிய தாய் மூலமாகவும் சொல்லி இருந்தாரு. ஆனால் அதை டீச்சர் பார்ட் வரும்போது அவர் ரொம்ப விளக்கமாக கொடுக்கிறாரு. அதை நம்ம பார்த்துருவோம். உலகம் எப்படி அழியும்னா 2036 வருது பார்த்தீங்களா? அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா பிரம்மகுமாரிகள் எல்லாருக்குமே தெரியும், ரஷ்யா அமெரிக்கா மூலமாக உலகம் அழியும். ரஷ்யா சார்பாக ஒரு 4-5 நாடுகளும் அமெரிக்கா சார்பாக ஒரு 4-5 நாடுகளும் தேர்ந்து விநாசம் செய்வார்கள். அப்போ பாரதம் ஒரு சில இடங்கள் அழியாம இருக்கும், அது சொர்க்கமாக பிறக்கும்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஒவ்வொரு நாடுகளும் கிட்டத்தட்ட 10 நாடுகளாவது குறைந்தது வெவ்வேறு எதிர்ப்புகளின் அடிப்படையில் சண்டையிட்டு 2-3 வருடங்கள் சண்டைகள் நடைபெற்று ஒட்டுமொத்த உலகமும் அழியும். இது நெருப்பால் அழியக்கூடியது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லக்கூடிய 5 பஞ்ச தத்துவங்களில்
ஒவ்வொரு நாடுகளுக்கிடையும் நடைபெறக்கூடிய அந்த அணு ஆயுத தாக்குதலால ஆர்மி பவரால நெருப்புக்கு சக்திகள் ஏற்படுது. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மக்களும் இறப்பார்கள். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் மனிதர்கள் ஏற்படுத்தி வைத்த அசையும் அசைவற்ற பொருட்களை எப்படி அழிக்கிறதுங்கிறது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், பிரபஞ்சத்தின் விதி. அப்போ மனிதர்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலமாக வெவ்வேறு நாடுகள் செய்து வைத்துள்ள அந்த அணுகுண்டுகளால் உலகம் அழியும்னா கொஞ்சம் தான் அழியும். மனிதர்களையும் ஒரு சில அசையக்கூடிய பொருட்களை தான் அழிக்க முடியும். ஆனா தடயங்கள் அழிக்கணும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், பஞ்ச தத்துவங்கள் 5 தத்துவங்களையும் துணை கொண்டுதான் தடயமே இல்லாம அழிக்க முடியும். அப்படி இறைவன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எர்த்குவாக்கு, சுனாமி. எர்த்குவாக்குனா நிலநடுக்கங்கள் மற்றும் சுனாமி, தண்ணீரின் மூலமாகவும் அழிவுகள் ஏற்படும் தந்தை சொல்றாரு. சரி, அப்போ இந்த சுனாமி எப்படி ஏற்படும் நமக்கு நல்லா தெரியும். 2004 சுனாமியினுடைய தாக்கம் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே எல்லா ஊர் பகுதிகளுமே அழிந்தது நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னா தண்ணீரினுடைய கொந்தளிப்புகள் ஏற்படும். கிட்டத்தட்ட நான் போலரிஸ் ஸ்டார், துருவ நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்திருந்தேன், லாஸ்ட் ஆட். அதுல அந்த துருவ நட்சத்திரத்துல 300 - 400 அடி உயரத்துக்கு கடல் கொந்தளித்து இந்த உலகம் அழியும். அதே போல கிட்டத்தட்ட 100 - 400 அடி உயரத்திற்கு கடல் கொந்தளிக்கும். இந்த கொந்தளிப்பு எப்படி நடக்கும் அப்படின்னா அறிவியல் ப்ரூஃப்ல சொல்றாங்க. நம்ம பசிபிக் பெருங்கடல் இருக்கு பாத்தீங்களா, ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கும் சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்காவினுடைய மேற்கு பக்கத்திலும் இருந்து அதனுடைய சென்டர்ல பசிபிக் பெருங்கடல் நல்லா தெரியும். இந்த பசிபிக் பெருங்கடலுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா 3 இருக்குல்ல நிலா, அதனுடைய 4 - 5 நிலாவே உள்ள மூழ்கடித்தால் அவ்வளவு நீள கடல் பரப்பு கொண்டதுதான் இந்த பசிபிக் பெருங்கடல். இந்த பசிபிக் பெருங்கடல் என்ன ஆகும் அப்படின்னா இதுலதான் சுனாமி உருவாக போகுது. அப்போ இந்த சுனாமிகள் எப்படி உருவாகும்? இப்ப நம்ம அந்த நிலா இருக்குல்ல மூன், அது பூமியை ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வரும். பூமி சூரியனை தன்னைத்தானே சுற்றி வரும். அதுக்கு 24 மணி நேரம் இருக்கு. ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில் பூமியினுடைய அருகாமையில் வருது. கிட்டத்தட்ட 90 டிகிரி சம்திங்ல ரொம்ப நெருக்கத்துல வந்துடுச்சு. ஆனா இந்த சுனாமி வரணும் பார்த்தீங்களா, மனிதன் உருவாக்கி வைத்த தடயங்கள் அழிக்கிறதுக்காக இந்த சந்திரன் 2036 சம்திங்ல இந்த நாடுகளுக்கிடையே போர்கள் நடக்கும், அணு ஆயுத தாக்குதல்கள் நடக்கும். அதே போல பஞ்ச தத்துவங்களில் ஒன்றான தண்ணீரினுடைய தாக்கமும் கடலினுடைய தாக்கமும் ஏற்படும். பசிபிக் பெருங்கடல்ல அப்படி போற வாக்குல ஒரு தட்டிரும் சந்திரன். கிட்டத்தட்ட 100 - 400 அடி உயரத்திற்கு சுனாமி ஏற்படும். இந்த சுனாமி ஏற்பட்ட உடனே அந்த ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு பக்கம், சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்காவினுடைய மேற்கு பக்கத்துல எர்த்குவாக்கு நடக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போலரிஸ் ஸ்டார்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அதுல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா எர்த்குவாக்கு நடக்கும், அதாவது பூகம்பங்கள் வரும். அப்படி பூகம்பங்கள் வரும்போது இப்ப இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 13 சென்டர் அக்குபஞ்சர் பாயிண்டுகள் உண்டு. இந்த 13 சென்டர்களும் ஒரே சென்டர்ல ஒரே நேர்கோட்டில் அமையும். அப்படி அமையும் போது அறிவியல் சொல்லக்கூடிய பெயர் பனைகியான்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றாங்களா அட்லாண்டிக் சிட்டி, குமரி கண்டம், பெர்முடா ட்ரையாங்கிள், பெர்மோசா ட்ரையாங்கிள் சொல்றோம்ல, இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான பகுதிகள் என்ன ஆகும்னா ஒரே நேர் பகுதியில இணையும். அப்ப எர்த்குவாக்கு நடக்கும்போது ஏற்கனவே பிளவுபட்ட அந்த பூமியினுடைய நிலப்பரப்புகள் ஒன்றாக ஒரே இடத்தில் ஒட்டி சேர்ந்துடும். அதாவது ஒரு கார் ஒரு ட்ரெயின்ல அடிபட்டா எப்படி சப்பி போய் இருக்கும், அதே போல ஒட்டுமொத்த யூனிவர்ஸில் உள்ள பூமியில் உள்ள அனைத்து நிலப்பரப்புகளும் ஒன்றாக சேரும். அப்படி சேரும் போது அந்த இடம்தான் மிக பிரம்மாண்டமான சொர்க்கமாக பிறக்க போகுது. அப்பதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு 4.5 லட்சம் பேர் உருவாயிருப்பாங்க அப்படின்னு. அத்தியாத்மிக்கில் 2.25 லட்சம், ராணி தேனியிலிருந்து ஒரு 2.25 லட்சம் சொல்லிட்டு 4.5 லட்சம் இருப்பாங்க. அந்த 4.5 லட்சம் பேரும் வட மாநிலத்தினுடைய உத்தரப்பிரதேசம் போன்ற ஏரியாக்கள் பனிப்பாறைகள்ல பனிகள்ல சிக்கி அவங்களுடைய உடல் பராமரிக்கப்படும் நான் சொல்லியிருப்பேன். அது லாஸ்டா நான் ராணி தேனியும் 9 லட்சமும் சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவுல நான் லேட்டஸ்டா கொடுத்திருந்தேன். அப்போ அதுல இருந்துதான் இப்போ கண்டினியூ ஆகுது சொர்க்கம். சரியா? அப்போ அதுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த 4.5 லட்சம் பேர் சொல்றாங்கல்ல, அத்தியாத்மிக் மற்றும் ராணி தேனியனுடைய பார்ட்டு 4.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுமே அந்த பனிப்பாறைகள்ல அந்த உலக அழிவுல சிக்கி அவங்களுமே இறந்து போயிடுவாங்க. அப்படி இறக்கும் போது அவங்களுடைய ஆத்மாக்கள்
இறைவன் இருக்கக்கூடிய பரந்தாமத்துக்கும் அதற்கு பிறகு சூட்சும ஒளி உடலுக்கும் போய் எடுத்துட்டு தன்னுடைய வெண்மை நிறமான உடலை வந்து அதே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பனி மேல கிடக்கக்கூடிய தன்னுடைய கன்சன் காய் உடலுக்குள்ள புகுந்து. அப்போ அந்த டைம்ல தான் இப்ப பாம்பு சட்டையை ரிமூவ் பண்ணதில்ல தன்னுடைய ஷர்ட்டை, அதே போல 7 to 8 முறை தன்னுடைய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய உடல், ஏன்னா அதே உடல் தான் நரனிலிருந்து நாராயணன் ஆகுது, அதே உடல் தான் பெண்கள் வந்து நாரியிலிருந்து லட்சுமி ஆகுறாங்க. அப்போ அந்த வெண்மை நிறமான உடல் வரணும் அப்படின்னா பாம்பு சட்டையை உரிக்கிறது போல ஒரு 7-8 லேயர்கள் உரிச்சிடும். ஏன்னா அந்த பனியில கிடக்கக்கூடிய அந்த உடல்கள் வந்து ஒரு புது உடல்கள் மாரி உருவாகும். உள்ள இருக்கக்கூடிய ஆர்கான் உறுப்புகளும் அந்த ஆத்மாவினுடைய தூய்மை சக்தியின் அடிப்படையில புது உலக படைப்பிற்காக புதிதான ஒரு ஆர்கன் உறுப்புகளும் உருவாகும்னு தந்தை சொல்லியிருக்கிறார். மனிதர்கள் மட்டும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உலக விநாசத்துல எங்கெல்லாமோ இருக்கக்கூடிய அந்தந்த ஜீவராசிகளினுடைய முட்டைகளும் அந்த பனிப்பாறைகளுக்கு மேல வந்து இனி அந்த சக்தி யுகம் சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ஜீவராசிகளாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த பல்வேறு கார்பன் டேட்டிங் முறைகள்ல பல்வேறு மரபணு மாற்றங்கள் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த எர்த்குவாக்ல ஒன்றுக்கொன்று மோதும் போது மிகப்பெரிய அளவில் தங்கத்தால் செய்யப்பட்ட குகைகள் உருவாகும். ஏன்னா நம்ம வட மாநிலங்கள்ல காஷ்மீர்ல நிறைய மலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இப்படிப்பட்ட எர்த்குவாக் ஆகிய பூகம்பங்களால உருவாக்கப்பட்டது தான். சொர்க்க படைப்புக்காகவே அந்த பூகம்பங்களும் நடக்குது. பரமாத்மா சொல்லக்கூடிய தங்க சுரங்கங்களும் குகைகள் போல வெளிப்படுது. அப்போ அந்த குகைகள்ல இருந்து தான் புது உலக படைப்பு வந்து சத்திய யுகம்ங்கிற பேர்ல உருவாக்கப்படுது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், விரந்தர் தேவ் தேஷித் அவங்க தான் நரனிலிருந்து நாராயணன் ஆகுறாங்க. அவங்க வேதாந்தி பேகன் அம்மா தான் நாரியிலிருந்து லட்சுமி ஆகுறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 4.5 லட்சம் பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு ஆண் பெண் குழந்தைகள் வீதம் ட்வின்ஸாக பிறப்பாங்க, ட்வின்ஸ் பிறப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு 4.5 லட்சம் குழந்தைங்க, 9 லட்சம் பேர் மூலமாக சத்தியுகத்தினுடைய முதல் நாள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இனிதான் இருக்கு, இனிதான் நம்ம பார்க்க போறது. சத்தியுகம் 2 கோடி, திரேதா யுகத்துல 10 கோடி, தோபர யுகத்துல 33 கோடி. இது தந்தை சொன்னது, சரியா? இப்போ இனி வரக்கூடிய ரகசியங்கள் வந்து நம்ம இதை தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியாச்சு, 1வது லக்ஷ்மி நாராயணன் வந்து ஆதி நாராயணன் ஆதி லட்சுமி ஆகிறாங்க. விரந்தர் தேவ் தேஷித் அவங்க கன்சன் கைவுடல், அவங்க வேதந்தி அம்மா இருக்கிறாங்களா அவங்க வந்து நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆவாங்க. அதுவும் கன்சன் கைவுடல். இவங்க இருவருக்கும் மட்டும் கிடையாது, இவங்க மூலமாக ஒரு 4.5 லட்சம் பேருக்கும் இவங்க வயிற்றுல பிறக்கக்கூடிய அந்த 4.5 லட்சம் பேருக்குமே 150 வருட ஆயுள்கள் இருக்கும். சரியா? ஒரு கிட்டத்தட்ட 25-26 வருடங்கள் டிஸ்டன்ஸ்ல வந்து பிரம்ம பாபா மம்மா வந்து விரந்தர் தேவ் தேஷித்து மற்றும் வேதந்தி பேகன் அவங்க மூலமாக பிறவி எடுப்பாங்க, ட்வின்ஸாக பிறப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க மூலமாக மற்ற தேவி தேவதைகள் 4.5 லட்சம் பேர் பிறப்பாங்க. இது சத்தியுகத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த சூழ்நிலையில சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த பூகம்பங்கள் ஏற்பட்டு குகைகள் போல அரண்மனைகள் மாதிரி உருவாயிரும். அப்போ அந்த டைம்ல வந்து குகைகள் மட்டும்தான் இருக்கும். நம்ம பழைய காலங்களில் சொல்லப்பட்டது போல சிக்கி முக்கி கற்களை வச்சு நெருப்பு கண்டுபிடிக்கிறது, மாமிசங்கள் உண்றது, விலங்குகளை வேட்டையாடுதல், இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கிடையாது. யாரும் எந்த செயல்களும் செய்ய மாட்டாங்க, வேலைகளே செய்ய மாட்டாங்க. சத்தியுகத்துல முதல் பிறவி எடுக்கும்போது யாரும் வேலைகளே செய்ய மாட்டாங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, சாதுவான மிருகங்கள், அப்போ சாதுவான பல வகைகளும் அங்கே இருக்கும். ஓகேவா? மனிதனுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விலங்கினங்களும் எந்த ஒரு தாவர இனங்களும் கிடையாது. யாருக்கும் 1 பாத்து 2 பாத்து வராது. அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் கூட வெண்மை நிறமான அந்த உடலுக்கு ஏற்றவாறு தாவர இனங்களும் அந்த வெண்மை நிறமான உடலுக்கு ஏற்றவாறு பறவை இனங்களும் இருக்கும். அப்போ இந்த வெண்மை நிறமான உடலுக்கு ஏற்றவாறு அங்கே இருக்கக்கூடிய பல வகைகளை தான் அவங்க உண்டு வாழ்வாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா வீடுகளும் இருக்கும். 42 ஏக்கர் நிலப்பரப்புல வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான குகைகள் அமைப்புல குகை அரண்மனைகள் இருக்கும், தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். யாரும் எந்த செயல்களும் செய்ய மாட்டாங்க. ஆரம்பத்துல சத்தியுகத்தினுடைய ஸ்டார்டிங் பீரியடுங்கிறதுனால அவங்க அந்த 9 லட்சம் பேருமே அந்த கன்சன் காய் உடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நரனிலிருந்து நாராயணன் நாரிலிருந்து லக்ஷ்மி ஆகுறாங்களா 4.5 லட்சம் பேர், அவங்க அந்த டைம்ல அவங்க உடல்ல ஆடை இருக்கும். அதன் பிறகு அவங்க சத்தியுகத்தினுடைய வாழ்க்கை வந்து ஒரு 2-3 பிறவிகளாக அவங்களுக்கு துல்லியமாக நிர்வாண முறையை தான் கடைபிடிப்பாங்க.
பைபிள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? மனிதன் ஆடை இல்லாம பிறந்தான்னு சொல்லிட்டு, ஆடை இல்லாம அவன் எது நினைத்தாலும் நடக்கக்கூடிய யுக்திகள் இருந்தல, அது சத்தியுகத்துல முதல் 3 பிறவிகள்ல அது இருக்கும். அதன் பிறகுதான் ஒரு வித்தியாசமான கோர்வையில சத்தியுகம் உருவாகுது. அப்போ நம்ம இனி என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, அந்த முதல் 9 லட்சுமி நாராயணர் யாருங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்த்துட்டு இன்னும் சொர்க்கத்துல என்ன என்ன இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வெட்டா வெளிச்சம் போட்டு காட்டிடுவோம். சரியா? நான் முதல் என்ன சொன்னேன்? விரந்தர் தேவ் தேசித்து அவங்க, வேதந்தி பேகன் அம்மா, இவங்க 2 பேரும் ஆதி லட்சுமி ஆதி நாராயணர் ஆகுறாங்க. இவங்க வைத்த ஒரு 25-26 வருடங்களுக்கு பிறகு மம்மான்னு சொல்லக்கூடிய ஓம்ராதி அவங்க ராதையாகவும், அவர் பிரம்ம பாபான்னு சொல்லக்கூடிய லேக்ராஜ் அவங்க கிருஷ்ணராகவும் பிறவி எடுப்பாங்க. அவங்க மூலமாக காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ராஜ்யங்கள் இருக்கும். ஆனா நிர்வாண முறையில தான் இருப்பாங்க. குகைகள் தங்க குகைகளாக இருக்கும். சரியா? அவங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய எல்லா செயல்களுமே அங்க இருக்கும். சரி, அப்போ அடுத்த இவங்க 2வது ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லட்சுமி ஆகுறாங்க. மம்மா மற்றும் பிரம்ம பாபா, அதாவது கிருஷ்ணராகவும் ராதையாகவும் ஆறாங்க. அப்போ இவங்களுக்கு பிறகு 3வது ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீமன் லட்சுமி யார் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க நம்ம யக்கியத்தை பாருங்க, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை பாருங்க. ஆரம்பத்துல ஓம் மண்டலிங்கிற பேர்ல யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா, அவங்க சேவாகிராம் அவங்களால உருவாக்கப்பட்டது. அப்போ அவங்க ஆதி நாராயணன் ஆயிட்டாங்க. சரி, அப்போ அவங்க மூலமாக ஆதி லட்சுமி ஆகிறவங்க நம்ம பிரம்ம பாபான்னு சொல்லக்கூடிய லேக்ராஜ் அவங்களுடைய அக்கா ஆனங்கள அவங்க தான் இப்ப வேதந்தி பேகனா இருக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இது 1வது ஆதி நாராயணன் ஆதி லட்சுமி. அதன் பிறகு யக்கிய பொறுப்பை கையில் எடுத்தவங்க மம்மா பிரம்ம பாபா. அவங்க மூலமாக பிரம்மகுமாரிகள்ங்கிற பெயர்ல உருவாகச்சுல, அவங்க 2வது ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லட்சுமி ஆகுறாங்க. அதன் பிறகு யக்கிய பொறுப்பை யார் கையில் எடுத்தா ராஜாவாகன்னு சொன்னா, அவங்க பிரகாசமணி தாதி எடுத்தாங்கள, அவங்க தான் 3வது லட்சுமி நாராயணன்ல 3வது ஸ்ரீமன் நாராயணராக வருவாங்க. சரி, அப்போ அவங்க பிரகாசமணி தாதி 3வது லட்சுமி நாராயணன் அப்படின்னா, அவங்களுடைய பார்ட்னராக யார் வருவாங்க? 3வது லட்சுமி அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு லட்சுமி ஆக ஒருவங்க வருவாங்க. ஏன்னா தந்தை ராஜாக்களை உண்டாக்குகிறவர். அவர் ஆரம்ப காலத்துல இருந்த ராஜாக்கள் பற்றிய ரகசியங்கள் சொல்றாங்க. யக்கிய உருவாக்குதலுக்கு முன்னுதாரணமாக இருந்த ஆண் பெண்களை சொன்னாங்க. ஆனா அவங்க லட்சுமியை அவர் உருவாக்குறது கிடையாது, ராஜாக்களை மட்டும்தான் உருவாக்குறாரு. அப்போ யக்கிய பொறுப்பை வரிசையாக எடுத்துக்கிட்டு வந்தது 3வது யக்கிய பொறுப்பை கையில் எடுத்தது பிரகாசமணி தாதி. அவங்க 3வது ஸ்ரீமன் நாராயணராக பிறப்பாங்க. அடுத்தது 4வது ஸ்ரீமன் நாராயணராக பிறக்கிறது மன்மோகினி தாதி. அவங்க பிரகாசமணி தாதியோட இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பர்சனாக தான் அவங்க இருந்து வந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது ஸ்ரீமன் நாராயணர் யாரு அப்படின்னா, அவங்க பிரகாசமணி தாதிக்கு பிறகும் மன்மோகினி தாதிக்கு பிறகும் யக்கிய பொறுப்பை கையில் எடுத்தது நம்ம ஜானகி தாதி. அப்போ 2007 ஜானகி தாதி கண்ட்ரோல்ல வந்துச்சு. ஜானகி தாதி 5வது ஸ்ரீமன் நாராயணர். அப்போ 6வது ஸ்ரீமன் நாராயணர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரமேஷ் பாய் இருக்கிறாங்க, ரமேஷா, அவங்க 6வது ஸ்ரீமன் நாராயணர். சரி, அப்ப 7வது ஸ்ரீமன் நாராயணர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குல்தார் தாதி இருப்பாங்க. அவங்க ஸ்ரீமன் நாராயணராக 7வது நாராயணராக பிறப்பாங்க. அப்ப 8வது நாராயணராக யார் பிறப்பாங்கன்னா, இவங்க ரத்தன் மோகினி தாதி இருக்கிறாங்களா, அவங்க 8வது ஸ்ரீமன் நாராயணராக இருப்பாங்க. 9வது ஸ்ரீமன் நாராயணராக இவங்க ரத்தன் மோகினி அவங்களுக்கு பிறகு எண்ணூறு ஆத்மா. ரத்தன் மோகினி அவங்க சரீரம் விட்ட பிறகு எண்ணூறு பவர்ஃபுல்லான ஒரு சோல் 9வது ஸ்ரீமன் நாராயணராக பிறவி எடுப்பாங்க. அவங்க ஆல்ரெடி நம்ம யக்கியத்துல இருக்கிறாங்க. இப்ப ரத்தன் மோகினி தாதி இருக்கிறாங்களா, இப்போ அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க 8வது ஸ்ரீமன் நாராயணர். அப்போ அவங்களுக்கு பிறகு இன்னொருத்தங்க கண்ட்ரோல்ல பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இன்னொரு தாதி கண்ட்ரோல்ல போகும். அப்போ அவங்க 9வது ஸ்ரீமன் நாராயணராக இருப்பாங்க. இதோடு சத்தியுகத்தினுடைய லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் நடக்கும். அப்ப இவங்களுக்கு பார்ட்னராக இருக்கக்கூடியவங்க லட்சுமியாக இருப்பாங்களா, அவங்க ஒரு சகயோகம் கொடுக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அவங்க யக்கியத்தின் பொறுப்புல இருக்க மாட்டாங்க. யக்கியத்தின் பொறுப்புல இருந்த இந்த தாதிகளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஆத்மாக்கா இருப்பாங்க. தந்தை ராஜாக்கள் பற்றிய ரகசியங்களை அத்தியாத்மிக்கல தந்தை துல்லியமாக சொல்லி கொடுக்கிறார். அத்தியாத்மிக்கல். சரி, இப்படி 9 லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் வருது. சரி, அப்போ இந்த சொர்க்கம் ஆரம்ப காலத்துல முதல் 3 பிறவிகள்ல தங்க குகைகள் தான் இருக்கும். நீங்க நல்லா பார்க்கலாம், தங்கத்தில் செய்யப்பட்ட குகைகள் தான் இருக்கும். ஏன்னா இன்றளவும் பாத்தீங்கன்னா, இன்றிலிருந்து 4000 வருடங்களுக்கு முன்னாடி சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்களே, சேர சோழர்களுக்கு முன்னால முந்தைய பாண்டியர்களுடைய ரெக்கார்டு இருந்துச்சு. அவங்க 4000 வருடங்களுக்கு முன்னால இதே போல தங்க சுரங்கங்கள், இதே போல தங்க குகைகள்ல தான் அவங்க இருந்ததுக்கான ரெக்கார்டு இருக்கு. நான்
டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு பாண்டிய மன்னன் தான் 4000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த குகைகள் அமைப்புகளை நான் சொல்லி கொடுக்கிறேன். நிர்வாணமாக பாண்டிய மன்னன் வந்து வாழ்ந்திருப்பாரு 4000 வருடங்களுக்கு முன்னால. அப்போ அந்த டைம்லயே அவரு பாண்டிய மன்னன் வந்து தமிழ் பேசக்கூடியவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களும் குகைகள்ல தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப இறைவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான வாழ்க்கையை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. சரி, அப்ப இந்த நிர்வாண முறை எத்தனை பிறவிகளுக்கு இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்மணி தாதியினுடைய பாதி வரைக்கும் இருக்கும். பிரகாஷ்மணி தாதி வந்து 3வது சிறும நாராயணராக பிறப்பாங்க. அப்போ அவங்க ராஜ்யம் செய்யும் போது பாதிக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, தங்க மாட மாளிகைகளை வந்து உருவாக்கம் செய்வாங்க. அது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டச்சப் மாரி தான் கொண்டு வருவாங்க. ஜஸ்ட் அது ஒரு சப்போர்ட்டா தான் கொண்டு வருவாங்க. இப்போ அந்த குகைகள் இருக்குன்னா, குகைகளுக்கு அருகாமையில வந்து கதவு ஜன்னல்கள் போடக்கூடிய அளவுக்கு வந்து உருவாக்கிடுவாங்க பிரகாஷ்மணி தாதி. ஏன்னா இன்றளவு இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் யஜ்யத்தை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனது வந்து நம்ம BK பிரகாஷ்மணி தாதி தான். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ அவங்கள இருந்து தான் புஷ்பக வாகனங்கள் வந்து உருவாக்கப்படுது. சரி, அப்போ 1வது லட்சுமி நாராயணன், 2வது லட்சுமி நாராயணன் இவங்களுடைய ராஜ்யத்துல வந்து புஷ்பக வாகனங்கள் இல்லையா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த பனிப்பாறைகளுக்கு மேல அந்த 4.5 லட்சம் பேருடைய உடல் கிடக்கும்போது அந்த கார்பன் டேட்டிங் மூலமாக எர்த்துக்குவாக்கு பூகம்பத்தின் அடிப்படையில எல்லா ஜீவராசிகளுடைய முட்டைகளும் அங்க வந்து கிடக்கும், எல்லாமும் இறந்துரும். இவங்களுடைய தாட் ப்ராசஸ் அடிப்படையில வந்து மேல இருக்கக்கூடிய சூரிய ஒளி வந்து அந்த பனிப்பாறைகள்ல அந்த பனிகள்ல படும்போது சூரிய ஒளி எந்த தண்ணீரா இருக்கலாம் பனிப்பாறைகள் மேல பட்டுச்சுன்னா அதிலிருந்து ஒரு சின்ன நுண்ணுயிர்களுடைய உயிர் வரும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வீடுகள்ல தொட்டிலாம் இருக்கு பாத்தீங்களா, தொட்டியை வந்து நீங்க ஓப்பனாக திறந்து போட்டுட்டீங்க அப்படின்னா வானத்திலிருந்து படக்கூடிய அந்த சூரிய ஒளியினுடைய நிமித்தமாக உள்ள தொட்டிக்குள்ள புழுக்கள் உருவாகும். அது அந்த சூரிய ஒளியினுடைய அணுவிலிருந்து வரக்கூடிய சக்திகள். இப்படி தாட் ப்ராசஸ் மூலமாக அந்த சத்தியுகத்துல ஆரம்பத்துல அப்படி எல்லா இடங்களுமே மியூட்டேஷன் அடைந்து கார்பன் டேட்டிங் மூலமாக அரிய அரிய உயிரினங்கள் வந்து உருவாகும். அப்ப அவங்க நிர்வாணமாக இருக்கிறதுனால உடல் தேக உணர்வுகள் யாருக்குமே இருக்க போறது கிடையாது. அப்ப தேக உணர்வு இல்லைன்னா தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். அப்போ அவரு ஆதி நாராயணர் ஆதி லட்சுமி அவங்களுக்கு உடல் முழுக்க ஆரா கனெக்ஷன் இருக்கும், உடல் முழுக்க பவர் அவங்களுக்கு இருக்கும். இந்த ஆத்ம பவரின் மூலமாக தான் அவங்க ஸ்ரீ கிருஷ்ணரும் ராதையும் பிறப்பாங்க. ஆனா அவங்க பிரகாஷ்மணி தாதிக்கு பிறகு ஐ கான்டாக்ட் மூலமாக குழந்தைகள் பிறப்பாங்க. ஏன்னா சைட் அடிக்கக்கூடிய இறைவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய திருஷ்டியை வந்து அவங்க பிரம்மகுமாரிகள் அனைவருக்குமே கற்றுக் கொடுத்தது வந்து பிரகாஷ்மணி தாதி தான். தந்தை குழந்தைகளின் மேல் இருக்கக்கூடிய அன்பின் நிமித்தமாக சக்திங்கிற திருஷ்டியை வந்து கண் பார்வைகள் எல்லாம் கொடுத்தாரு. ஆனா பிரகாஷ்மணி தாதி அனைவருக்குமே ஒருவருக்கொருவர் வந்து ஐ கான்டாக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆத்மானுடைய சக்தியை வந்து தன்னுடைய தலையில வந்து கிரீடங்களாக வச்சு காட்டியிருப்பாங்க. அப்போ பிரகாஷ்மணி தாதியிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த சத்தியுக தேவதைகள் எல்லாருமே ஐ கான்டாக்ட் மூலம் தான் குழந்தைகள் பெற்றுக்கொள்வாங்க. அப்போ அவங்க பிரகாஷ்மணி தாதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சத்தியுகம் இருக்குல்ல, முதல் 2.5 பிறவிகள், அது அனைத்துமே டோட்டலி பாடி கான்சியஸ்ல தான் குழந்தைகள் பெற்றெடுப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொள்ள மாட்டாங்க. சரி, அப்போ பிரகாஷ்மணி தாதிக்கு பிறகுதான் புஷ்பக வாகனங்கள் உருவாகும். அப்போ பிரகாஷ்மணி தாதிக்கு பிறகுதான் அங்க வந்து தங்க ஸ்பூன்ல வந்து சாப்பாடுகள் சாப்பிடுவாங்க. புஷ்பக வாகனங்கள் வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மூலமாக உருவாக்கப்பட்டு இருக்கும். தங்க மாட மாளிகைகளை வந்து குகைகள்ல இருந்து அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி மாற்றி வச்சிருவாங்க. ஏன்னா பிரம்மகுமாரிகளுடைய பயிற்சி முறைகளா இருக்கலாம், 5 ரூபங்கள் சுற்றும் விதிமுறைகளா இருக்கலாம், எல்லாமே இனி வரக்கூடிய பிரம்மகுமாரிகளின் அடிப்படையில தான் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தி சத்தியுகம்னு ஒண்ணு இப்படிதான் இருக்குங்கிற ப்ராசஸ் வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்போ சத்தியுகத்தின் ஆரம்பத்துல வந்து ஃபேக்டரி இருக்காது, நெருப்பு பத்த வைக்க மாட்டாங்க, அவங்க எது நினைத்தாலும் நடக்கக்கூடிய சக்திகள் இருக்கும். அது அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடியவங்களுடைய முழு பவர் சக்தி தான் இருக்கும். ஏன்னா அத்தியாத்மிகள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்றது கிடையாது. ஆனா பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து திருஷ்டி கொடுத்துப்பாங்க. அப்போ இது மத உருவாக்குதல், மத ஸ்தாபனைகளுக்கும் பிரகாஷ்மணி தாதி வழியை கொடுத்துட்டாங்க. பிரகாஷ்மணி தாதி அவங்க வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, திருஷ்டியை வந்து ஒவ்வொருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்றதுனாலதான் காமம் என்கிற இஸ்லாமிய மதம் உருவாக காரணம். நம்ம அது மத ஸ்தாபனையாளர்கள் சொல்லிட்டு பார்ட் 5ல நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்ட் 4 கொடுக்கறதுனால நம்ம இந்த சொர்க்கத்திற்கான நம்ம வீடியோ டாபிக்கை வச்சு நம்ம பேசுவோம். சரி, அப்போ முதல் 2.5 பிறவிகள் வந்து சத்தியுக தேவதைகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு புஷ்பக வாகனங்கள் இருக்காதா அப்படின்னா எல்லாருக்குமே புஷ்பக வாகனங்கள் இருக்கும்.
நீங்க அதை பார்க்கலாம். பக்தி மார்க்கத்துல ஸ்ரீமன் நாராயணர் இருக்கிறார் இல்ல, மகாவிஷ்ணு, அவர் கருட வாகனம்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையில தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் புஷ்பக வாகனமாக சொல்லி பறந்து திரிவார், சந்தோஷமாக இருப்பார். அப்போ இதுவே நீங்க பாத்தீங்கன்னா பறக்கும் டைனாசர்னு ஒண்ணு அண்டார்டிகாவில் வரும். நான் பொலேரிஸ் ஸ்டார் துருவ நட்சத்திரம்னு சொல்லி ஒரு வீடியோ 2 மந்த்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா டைனாசர் அண்டார்டிகாவினுடைய ஒரு புறத்தில் மியூட்டேஷன் ஆகி பிறக்கும். அது கார்பன் டேட்டிங் மூலமாக பல 1000 வருடங்கள் வாழ்ந்து அது அங்கவே மரணிச்சு போனதாக கார்பன் டேட்டிங் ஏஜில் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது அதன் மூலமாக அது பார்சியல் ரீதியாக அது ஒரு சூழ்நிலைகளில் ஒரு மியூட்டேஷன் ஆகிருக்கும். அதே இனத்தை சார்ந்தது தான் பாரதத்திலும் வரும். நான் இப்போ இதில் பக்கத்தில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இது அந்த 2036க்கு பிறகு அந்த எர்த்துக்குவாக்கு நடக்கும். இந்த எர்த்துக்குவாக்கு நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆங்காங்கே இருக்கக்கூடிய 13 சென்டர் பாயிண்ட்கள் ஒரே பாரதமாக உருவாகும். அப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், பாரதமாக இருக்கலாம், அனைத்துமே அண்டார்டிகாவுக்கு மேலே தான் இருக்கும். அண்டார்டிகாவில் அமானுஷ குணம் கொண்ட டைனோசர் இருக்கும். அப்போ அந்த அண்டார்டிகாவினுடைய மேல் வடக்கு பக்கம் பாரதத்துக்கு என்ன இருக்குன்னா பறக்கக்கூடிய சிரிப்பு டைனோசர்கள் இருக்கும். அனைவருக்குமே குட்டி குட்டி டைனோசர்கள் பறவைகள் தான் இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், அது எப்படி டைனோசர்? ஏன்னா அவதார படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கை காட்டியிருப்பாங்க. அதுல அந்த அவதாரனுடைய ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவருக்குன்னு ஒரு வால் இருக்கும். அதுல ஒரு மிருகம் காட்டுறாங்கல்ல, அந்த அவதார படத்தில் உள்ள அந்த மிருகத்துக்குமே ஒரு வால் இருக்கும். 2 பேருனுடைய அந்த வாலை கனெக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்து தாட் ப்ராசஸால அந்த நபர் அந்த பிறவி முழுக்க அந்த விலங்குக்கு என்ன கட்டளை இடுகிறாங்களோ அந்த கட்டளையை அந்த விலங்கு நிறைவேற்றும். எல்லாமே தாட் ப்ராசஸ்ல நடந்துகிட்டு இருக்கும். அப்போ சத்தியுகத்தினுடைய முதல் 2.5 பிறவிகள் அப்படிதான் இருக்கும். அதன் பிறகுதான் பிரகாசமணி தாதி மூலமாக ஒட்டுமொத்த பிரம்மகுமாரிகளுக்குமே வித்தியாசமான கோர்வையில ஞானம் என்கிற பேர்ல திடப்பொருள் வானத்தில் அனாந்தரத்தில் பறக்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுதலான விஷயத்த சொல்லி ஒட்டுமொத்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்குமே அவங்க உருவாக்கிட்டாங்க. திடப்பொருள் வானத்துல பறக்காது. ஆனா சயின்ஸ் துணையோடு அது என்ன பண்ணும் அப்படின்னா, சத்தியுகத்தின் ஒரு 2-3 பிறவிகள் வரைக்கும் அந்த திடப்பொருட்கள் அந்த ஃபேன் சொல்லுவாங்கல்ல, அந்த வைண்ட் மூலமாக ஒரு 2-3 பிறவிகள் அந்த சயின்ஸ் உதவியோட அது உலா வரும் சத்தியுகம் முழுக்க. சரி, ஏன்னா சத்தியுகத்துல 9 லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் இருக்குன்னு சொன்னோம்ல. அப்ப அந்த 9 லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் வரையிலும் அந்த திடப்பொருள் மேபி வானத்துல பறக்கலாம், அல்லது அந்த புஷ்பக வாகனங்கள் உருவாக்காமலே இருக்கலாம். அப்ப அதுக்கு பிறகுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நடக்கும். சரியா? அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே தேவைகள் பல எடுக்க ஆத்மாவினுடைய சக்தி குறைய அவங்களுடைய புத்தியானது மறைத்தலுக்கான செயலும், அவங்களுடைய எண்ணத்தின் மூலமாக குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும், அவங்களுடைய சக்திகளும் அப்படியே குறைகிறது நமக்கு பாபா சொல்லியிருக்கிறார் முரளியின் மூலமாக. சத்தியுகம் முழுக்கவே 2 கோடி மக்கள் வருவாங்க. இது நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சிவத்தந்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ சத்தியுகம் முழுக்க 2 கோடி பேர் அப்படின்னா, திரேதாயுகம் முழுக்க 10 கோடி பேர் தான் வருவாங்க. நான் அதான் கொடுத்திருப்பேன். சத்தியுகம் 2 கோடி, திரேதாயுகம் 10 கோடி, துவாபர யுகம் 33 கோடின்னு சொல்லியிருப்பேன். நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சத்தியுகம் 2 கோடி கரெக்டா சொல்லிட்டீங்க. திரேதாயுகம் முடிவில் 33 கோடி சொன்னீங்களா? கிடையவே கிடையாது. திரேதாயுகம் முடியும் போது 10 கோடி மக்கள் பாப்புலேஷன் தான் இருக்கும். சரியா? அப்ப இது எப்படி நடக்குங்கிறத நான் இப்ப சொல்றேன். அப்போ நம்ம 9 லட்சுமி நாராயணர் சத்தியுகத்துல பார்த்தோம். அப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, திரேதாயுகத்துல 12 ராமர் சீதைன்னு சொல்லியிருப்பாங்களே. அப்ப இந்த 12 ராமர் சீதையா யார் வருவா அப்படின்னா, சத்தியுகத்துல ஆதி லட்சுமி நாராயணர்ல இருந்து 9வது ஸ்ரீமன் நாராயணர் வர நம்ம சொன்னோம்ல, அந்த 9 லட்சுமி நாராயணர்களும் திரேதாயுகத்துல அப்படியே ராஜ்யம் செய்வாங்க. அப்போ கடைசியா உள்ள 10வது சீதாராமன், 11வது சீதாராமன், 12வது சீதாராமன் அப்படின்னா 1976ல் அவரு வீரேந்தர் தேவ் தேசத்துக்கு ஒரு 3 பேர் உதவி செய்திருப்பாங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல. அந்த 3 பேரும் ராமராக திரேதாயுகத்துல வலம் வருவாங்க. அப்போ திரேதாயுகம் முடியும் போது மொத்தம் 10 கோடி மக்கள் இருப்பாங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த 33 கோடி திரேதாயுகம் முடிவுல 33 கோடி பேர் கிடையாது. அப்ப நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் எப்படி 33 கோடி பேர் சொன்னாங்க திரேதாயுகம் முடிவுல சொர்க்கத்தில்னு சொல்லியிருப்பாங்களா? அது எதுவும் உண்மைகள் கிடையாது. அப்ப அந்த 33 கோடி பேர் எங்க வருவாங்கங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல சொல்லிடுவோம். சரி, அப்ப நம்ம சொல்லியாச்சு. அப்ப திரேதாயுகத்துல 12 ராமர் சீதை எப்படி வராங்க அப்படின்னா, அங்க பரந்தாமத்துல வைகுண்டத்துல இருந்து ஆத்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வருவாங்க.
அப்போ அந்த பரந்தாமத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாக்கள் கீழே இறங்கி வரும்போது முதல் பிறவிகள் எல்லாருமே ராஜா என்கிற வேஷத்துல தான் வருவாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்து ராஜாக்களுக்கான ஸ்ரீமன் நாராயணருக்கான பயிற்சி தான் தந்தை சொல்றாரு. ஏன்னா தந்தை வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ராஜ்ய பதவியை தான் கொடுக்கிறார். அப்போ அவங்க ஒரு ஆண் என்கிற வேஷத்துல பிரம்மகுமாரிகள் திரேதாயுகத்துல எல்லாருமே கமிட் ஆவாங்க. அப்போ ஏற்கனவே சத்தியுகத்துல வந்து மேல இருந்து வருவாங்கல்ல பிரம்மகுமாரிகள் எல்லாருமே, அவங்க எல்லாருமே என்ன ஆவாங்கன்னா முதல் பிறவில ராஜாவாக ஒரு ஆணாக பிறப்பாங்க. அப்போ பெண்ணாக இருந்துதான் ராஜாவினுடைய பயிற்சி முறைகள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் செய்தாங்க. அப்போ அதே பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து சத்தியுகத்திலே முதல் பிறவில ஆணாக ராஜாவாக பிறந்து அதன் பிறகு இரண்டாவது மூன்றாவது சத்தியுகத்திலே மொத்தம் 9 லட்சுமி நாராயணருடைய 9 பிறவிகள் இருக்கு பார்த்தீங்களா. அப்போ அங்கே அவங்க முதல் பிறவில ஆணாக பிறந்து அடுத்தடுத்த பிறவிகள்ல பிரம்மகுமாரிகள் பெண்ணாக தான் இருப்பாங்க. திரேதாயுகத்துல மேல வைகுண்டமாகிய பரந்தாமத்திலிருந்து ராஜாக்களாக வரக்கூடிய பிரம்மகுமாரிகள் ஆணாகவும், இங்கு பிரம்மகுமாரி இயக்கத்துல சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இங்கு பெண்ணாகவும் அப்படியே மாறி வருவாங்க. இப்ப சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? அப்போ ராஜாக்களுக்கு சத்தியுகத்தில் இருக்கக்கூடியவங்க திரேதாயுகத்துல ராணியாக வருவாங்க. அப்போ இப்படி இவங்களுடைய பார்ட் நடக்கும். அப்போ அத்தியாத்மிக்கல வந்து ஒரு 2.25 லட்சம் வந்து ஆண் பெண்கள் சேர்ந்து ராஜாக்கள் இருக்கிறாங்களா. அத்தியாத்மிக்கல இருக்கக்கூடிய ஆண்கள் ஒட்டுமொத்த 84 85 பிறவிகள் முழுக்கவே அவங்க ராஜா என்கிற வேஷத்துல தான் இருப்பாங்க. அப்ப அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய அந்த ஒரு பிறவி மட்டும்தான் அவங்க ஆணாக இருப்பாங்க. அடுத்த பிறவிகள்ல அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடியவங்க முழுக்க முழுக்க பெண் ரூபத்துல தான் அவங்க பலம் வருவாங்க. சரி, அப்போ திரேதாயுகத்துல வந்து 12 ராமர் சீதை இருக்கிறாங்களா. அப்ப இவங்களுடைய ராஜ்ய முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது போல முதல்ல தங்கத்தில் செய்யப்பட்ட குகைகள்ல வந்து ஸ்டார்டிங்ல சத்தியுகத்துல இருக்கும். அதன் பிறகு தங்க மாளிகைகளை வந்து பிரகாசமணி தாதிக்கு பிறகு சத்தியோகம் முழுக்க முழுக்க தங்க மாளிகைகள் இருக்கும். அதுக்கு பிறகு யுகம்னு சொல்லக்கூடிய திரேதாயுகத்திலே ஒட்டுமொத்த ஆத்மாக்களுடைய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து திரேதாயுகம் முடியும் போது 10 கோடி மக்களுடைய பாப்புலேஷன் வந்து சொர்க்கம் முடிவடையும். அப்போ இந்த 10 கோடி பேர் யார் அப்படின்னா, இப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கிறாங்கள, இப்போ அவங்க 2036க்கு முன்னால யார் யார் அத்தியாத்மிக்கு வராங்களோ அவங்க அத்தனை பேரும் தான் இந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல வரக்கூடியவங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், 2028க்கு முன்னாடி வரக்கூடியவங்க வந்து 4.5 லட்சத்துல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2028க்கு பிறகு அத்தியாத்மிக்க வருவாங்களே அவங்க எல்லாருமே 10 கோடி ஆத்மாக்களுடைய தரவரிசை பட்டியல் வந்து முடியும். அப்போ திரேதாயுகத்தினுடைய கடைசி பிறவிகள் முடியும் போது காமம் செய்யணும் என்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆத்மாவினுடைய பியூரிட்டி பவரும் இருக்காது. அதன் பிறகுதான் மத ஸ்தாபகர்களும் நரகத்தினுடைய வாயில்களும் ஓப்பன் ஆகுது திரேதாயுகத்தின் முடிவில். சரி, அப்போ துவாபர யுகத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே 33 கோடி பேருக்கு இந்த ஞானம் கிடைக்கும்னு சிவத்தந்தை சொல்லியிருக்கிறார். 7 days 7 நாள் வகுப்பு எடுத்துட்டு போறாங்களா, அவங்க எல்லாருக்குமே துவாபர யுகத்துல அவங்களுக்கு கடைசி ஒரு பிறவிகள் தந்தை கொடுத்திருப்பார். ஏன்னா துவாபர யுகம் முடியும் போது 33 கோடி பேருடைய ரெக்கார்டு இருக்கும். அதாவது கலியுகத்தினுடைய 2 பிறவி வரைக்குமே 33 கோடி பேருடைய ரெக்கார்டுகள் இருக்கும். சரி, அப்ப அந்த 33 கோடி பேருக்கு வந்து இன்றளவு சொல்லக்கூடிய காட்டு கோயில் தெய்வங்கள் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாருமே கலியுகத்தினுடைய முதல் 2 பிறவிகளை வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க 7 நாள் வகுப்பு மட்டும் எடுத்திருப்பாங்க. அப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருந்து ஸ்ரீமத்து சரியாக பின்பற்றாத ஆத்மாக்களும் இருப்பாங்களா, அவங்க துவாபர யுகத்துல வரக்கூடிய ஆத்மாக்களாக இருப்பாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பாப்புலேஷன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா, இன்றிலிருந்து 180 வருடங்களுக்கு முன்னால உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையே 100 கோடி தான் இருக்கும். அப்போ இப்பதான் உலகத்தின் மக்கள் தொகை 930 கோடி வந்துடுச்சுல. அப்போ கலியுகத்தினுடைய ஸ்டார்டிங்ல வரைக்கும் 33 கோடி பேர் வருவாங்க. இப்போ நீங்க 5000 வருடத்தினுடைய மக்கள் தொகை பாப்புலேஷனை நீங்க வந்து ஓவர் கம் பண்ணி பாருங்க, கரெக்டா இப்பதான் மேட்ச் ஆகும். அப்போ முன்னாடி நம்ம பிரம்மகுமாரிகளாக இருக்கும்போது திரேதாயுகத்தினுடைய கடைசியில 33 கோடியுடைய தரவரிசை பட்டியல்கள் இருக்கும். 33 கோடி பேரும் திரேதாயுகத்துல கடைசி வரைக்கும் வந்ததாக இருக்கும்ல. அதன் பிறகு நீங்க மக்கள் தொகையினுடைய பாப்புலேஷனை நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றளவு சொல்லக்கூடிய 2025 வரைக்கும் கரெக்டான கால்குலேஷன் பவர் வராது. இப்போ நான் சொன்னதின் அடிப்படையில் நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க. நான் கூட நான் சைடில் போட்டிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா திரேதாயுகத்தினுடைய முடிவிலும் துவாபரயுகத்தினுடைய ஸ்டார்டிங்லையும் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பவர் யாருக்குமே இருக்காது. அப்போ அந்த டைம்ல தான் இந்த சிவலிங்கம் இருக்கு பாத்தீங்களா, இப்போ இந்த சங்கர் பார்ட்டியாக இருந்து நரேனிலிருந்து நாராயணர் ஆனாங்கல்ல. அப்போ இந்த சிவலிங்கத்தினுடைய ரூபத்தை வந்து திரேதாயுகத்தினுடைய கடைசியில வந்து வெளிப்படுத்துவாங்க.
அப்ப வெளிப்படுத்தும் போது அப்ப நரனிலிருந்து நாராயணனான அந்த 2.25 லட்சம் பேர் மூலமாக தான் துவாபர யுகத்துல காமத்தின் மூலம் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்திகளை சங்கர் பார்ட்டிகள் தான் கற்றுக் கொடுக்கறாங்க. இப்ப விஷயம் புரியுதா? சரி, இப்ப நீங்க இந்த ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோவை இது மட்டும் கிடையாது, திரும்ப திரும்ப நீங்க ரிப்பீட்டடா பார்த்தா உங்களுக்கு முழு ரகசியங்களும் தெரிய வரும். ஒரு முறை மட்டும் கிடையாது, திரும்ப திரும்ப பார்த்து நான் என்ன சொன்னேங்கிற ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நல்ல முறையில ஆத்மா பயிற்சி, ரொம்ப திடமான சக்தி, யோக பயிற்சி, அப்போ அத்தியாத்மிகனுடைய ரகசியங்களை யாரு கடைசி காலம் வரையிலும் தெரிந்து கொள்றாங்களோ அவங்க அனைவருக்கும் தான் சத்தியுகம் திரேதாயுகம் கிடைக்கும். நான் என்கிற அகங்காரத்துல இறைவனுடைய நேரடி ஞானத்தை அத்தியாத்மிக்கல நீங்க எடுத்துக்கொள்ளல அப்படின்னா உங்களுக்கு துவாபர யுகத்தினுடைய தேவதைகளாக தான் நீங்க வருவீங்க. அதுவும் தேவதைகளுக்கு தான் தந்தை சொல்றாருல, உங்களுக்கு ஒரு நொடியில் ஜீவன் முக்தின்னு தந்தை சொல்றாரு. நீங்க 7 days கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் தான். ஆனா நீங்க கலியுகத்தினுடைய ஒரு பிறவி 2 பிறவில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி வந்துருக்கீங்க. தந்தை சொல்றாருல, சத்தியுகத்துல 8 பிறவி, திரேதாயுகத்துல 12 பிறவி, துவாபர யுகத்துல 21 பிறவி, கலியுகத்துல 42 41 பிறவி தந்தை சொல்றாருல. அப்ப நீங்க கலியுகத்தின் வரையிலும் இங்க எடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு சொர்க்க பதவிகள் தான். ஆனா அது ரியல் சொர்க்கமாக இருக்காது. அப்ப பிரம்மகுமாரிகளை பொறுத்த வரைக்கும் கலியுகத்தின் ஸ்டார்டிங் வரையிலும் அது சொர்க்கமாக தான் இருக்கும். அப்ப நான் என்னுடைய பார்ட் நம்பர் 5ல என்ன டாபிக் பத்தி பேச போறேன் அப்படின்னா, இவ்வளவு சம்பவங்கள் வந்திருக்கல. அப்போ மத ஸ்தாபகர்கள் யாரு, மதங்களை யாரு துவாபர யுகத்தில் உருவாக்கினா என்கிற முழு ரகசியங்களை நான் பார்ட் 5ல நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சிடுச்சுல. இது மட்டும் கிடையாது, நீங்க டைரக்டாக நீங்க அத்தியாத்மிக போய் கிளாஸ் எடுத்தீங்கன்னா பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 7 நாள் வகுப்பு கொடுக்குறாங்களே. ஆனா அத்தியாத்மிகல உங்களுக்கு 5 days கோர்ஸ் கொடுப்பாங்க. பிரம்மகுமாரிகள் இருக்கிற அதே சாப்டர் தான் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும். அப்போ அந்த 5 days கோர்ஸ் உங்களுக்கு முடிஞ்ச பிறகு அட்வான்ஸ் நாலேஜ்னு சொல்லிட்டு அது கொஞ்ச காலத்துக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே அத்தியாத்மிக்கல அட்வான்ஸ் நாலேஜில் தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பட்டிங்கிற ஒரு மீட்டிங் நடக்கும், கம்பெனியில் நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில். அங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து ஒட்டுமொத்த உடல் ரீதியாக அந்த 6ஆம் மூலமாக தான் நீங்க குழந்தைகள் பெற்றுக்கொள்வீங்க. ஆனா பிரகாஷ்மணி தாதி மூலமாக ஹெட்ல மட்டும் ஆத்ம பவர் மூலமாக ஐ கான்டாக்ட்ல குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்களா. பிரகாஷ்மணி தாதி தந்தை கொடுக்கும் திருஷ்டிய அவங்க ஒட்டுமொத்த பிரம்மகுமாரிகளுக்கும் கொடுத்து பிரம்மகுமாரிகளுக்கு ஒட்டுமொத்த நரகத்தின் வாழ்க்கையை அவங்க பிரகாஷ்மணி தாதி கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க அத்தியாத்மிக் மூலமாக முழு ஞானங்கள் அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரகசியங்களுமே உங்களுக்கு தெரிய வரும். 2028 வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த சான்ஸ். 2028க்கு பிறகு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா 2036 வரைக்கும் ஞானம் எடுக்கலாம். ஆனா சத்தியுகத்துல ஒரு பிறவி 2 பிறவிகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அத்தியாத்மிக்கை பற்றி யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறாங்களோ, அந்த ரகசியங்கள் யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்க தான் திரேதாயுகத்தினுடைய 10 கோடி லிஸ்ட்லயும் வருவீங்க. சரி, அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் நம்பர் 5ல மத ஸ்தாபகர்கள் யாருன்னு நம்ம பார்த்துடலாம். சர்வமும் சங்கம யுகம். சிவத்தந்தையே சொல்றாரு, ஒட்டுமொத்த மத ஸ்தாபகர்களும் நம்ம பிராமண பரிவாரத்துல தான் இருக்கிறதா தந்தை சொல்றாரு. அப்ப யார் யார் மூலமாக எந்தெந்த மதங்கள் உருவானதுங்கிறத பார்ட் நம்பர் 5 வீடியோவில் நான் கொடுக்குறேன். அப்ப நீங்க இந்த அத்தியாத்மிக்கில் நீங்க நேரடி கிளாஸ் அடையணும் அப்படின்னா நான் சைட்ல ஒரு பிரதருடைய நம்பர் நான் கொடுக்குறேன். அவங்க பேர் ஆதித்தன். அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க ஹாய், நான் சங்கர் பார்ட்டியினுடைய நான் அட்வான்ஸ் நாலேஜ் அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு நான் விருப்பப்படுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்தன் பிரதருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ஒரு சிஸ்டரா இருந்தீங்கன்னா சிஸ்டர்னுடைய நம்பரை அந்த பிரதர் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க பிரதரா இருந்தா பிரதர்னுடைய கான்டாக்ட்ல நான் கொடுக்குற இதே ரகசியங்கள் இன்னும் நிறைய ரகசியங்களை லைஃப் லாங்கா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அடுத்த பார்ட் 5 வீடியோ மூலமாக பேசுவோம். ஓம் சாந்தி.